வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்தும் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்றும் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அதனுடைய வாதங்கள் நடைபெற்று வருகிறது. என்னென்ன வாதங்கள் நடைபெறுகிறது என்பதை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சந்தானம், இந்த வழக்கில் ஒலிம்பிக் தொடர் முடிவதற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் தற்பொழுது அந்த வழக்கினுடைய வாதங்கள் நடைபெற்று வருகிறது. வினேஷ் போகத் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? நிச்சயமா வினேஷ் போகத் ஒலிம்பிக்ஸ் தொடர்லேருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே பார்த்தோன்னா வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக பார்த்தோன்னா 4 பிரான்ஸ் நாட்டினுடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை ப்ரோபோனோ வழக்காக தான் தொடர்ந்தாங்க. வினேஷ் போகத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர்கள் தான் இந்த வழக்கை தொடங்கினாங்க. இந்திய ஒலிம்பிக் சங்கம் இந்த வழக்கை தொடங்கலை. இருப்பினும் கூட சர்வதேச இந்த விளையாட்டுக்கான நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்ற பின்பு தான் நேற்று தான் இந்திய ஒலிம்பிக் சங்கம் வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக தாங்களும் இந்த வழக்கில் இணைவதாக சொன்னாங்க. அதன் பின்பு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு வழக்கறிஞரும் இந்த வழக்கில் கூடுதலாக சேர்க்கப்பட்டாங்க. தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது வினேஷ் போகத் தரப்பில் 4 முக்கிய வாதங்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் வாதம் என்னன்னா, வினேஷ் போகத் முதல் நாள் போட்டி தொடங்கும் போது 49.90 கிலோ தான் எடை இருந்தார். அதாவது 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்கக்கூடிய வினேஷ் போகத்தினுடைய எடை என்பது குறிப்பிட்ட எடையை விட குறைவாகவே இருந்திருக்கிறது. முதல் நாளில் 3 போட்டிகளில் அவர் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. அந்த விதிமுறைப்படி 3 போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஒரு வீரரோ ஒரு வீராங்கனையோ அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு, அந்த போட்டியில் நாள் முழுவதும் பங்கேற்பதற்கு தேவையான உணவை மட்டுமே வினேஷ் போகத் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது அவருடைய அடிப்படை உரிமை அப்படின்றத அவருடைய வினேஷ் போகத் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா அதிக அளவிலான எடை என்பது அதிகரிக்கவில்லை, 100 கிராம் எடை மட்டுமே அதிகரித்தது. இது ஒரு விளையாட்டு வீரருக்கான தேவையான உணவை எடுக்கும் பட்சத்தில் அவருக்கு நேச்சுரலாக அதிகரிக்கக்கூடிய ஒரு உடல் எடை. எனவே இவரை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது, அவருக்கும் வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும் என்பதை வாதமாக வைக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு வாதம் என்னன்னா, ஒரு 100 கிராம் எடை அதிகரித்து என்பது அவர் ஒரு இந்த விளையாட்டில் ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சார் அப்படின்றத கருதக்கூடாது. எனவே அவருக்காக இந்த விதிமீறல் இல்லை. எனவே இதை தளர்த்தி அவருக்கு பதக்கம் வழங்க வேண்டும் அப்படின்றத ஒரு 4 முக்கிய வாதங்களை தற்போது வரை வினேஷ் போகத்தினுடைய தரப்பு என்பது வழங்கியிருக்கிறது. கார்த்திகா, இந்த வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஒலிம்பிக் தொடர் முடிவதற்குள் என்ன தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு